குரு. நம்ம யாசிர் பிஎம் தான் சொல்லிய குரு ரெக்கார்டிங் பண்ண அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ராஜா கூப்பிட்டேன். அதான் பாரு திரும்பி காட்டுறேன். திரும்பி காட்டுறேன். நம்ம கொண்டு வந்த பேக்கை நம்ம இங்கே வச்சாச்சு. இது பார்த்தீங்களா பாறையெல்லாம் இருக்குது பாருங்க. பாறை கரையில் வந்து மீன் கடலில் மீனும் பிடிக்கிறாங்க பாருங்க, தூண்டில் போட்டு. இன்றைக்கி மழை பெய்யறதுனால கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, மேகம் கூட்டங்கள். கேமராமேன் நம்மளுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் கீழே இறங்கி பீச் உள்ளக்க போகிறாப்புல, கோவளம் பீச் உள்ளக்க. இப்போ நம்மளும் இப்போ இறங்க போகிறோம். இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது வந்து ஒரு ஆழமான பகுதி. அப்புறம் வந்து கடலில் நிறைய பேர் இறந்து போய்க்காப்புல. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்திருந்தாலும் இது நம்ம பக்கத்துலேயே இருந்து நம்ம குளிச்சோமாக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தூரமாக போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறதுன்னு சொல்லி டைவ் பண்ணுறது, அது மாதிரி பாறையில் நின்று குதிக்கிறது, ஆமாம் போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரி இது பண்ணால் இது ஆபத்தில் தான் முடியும். நம்ம வந்து இப்போ கோவளம் பீச் தான் வந்துக்கிறோம். இந்த கோவளம் பீச்சில் வந்து நமக்கு சண்டே நம்மளுக்கு வந்து லீவுனால நம்ம வந்து இப்போ இங்கே குளிக்க போகிறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யாசிர் பிஎம் கிளாஸ். இப்போ எங்கே வந்துக்கிறோம்னா, சென்னை பக்கத்தில் இருக்கிற கோவளம் பீச்சு தான் வந்துக்கிறோம். இந்த கோவளம் பீச்சில் வந்து நம்ம குளிக்க வந்திருக்கிறோம். இந்த குளிக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான். அப்படியா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கரையில் நின்று தான் நம்ம குளிக்க போகிறோம். ஏன்னா இது எப்படி ஆபத்தான பகுதின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வந்து ஆழமான கடல் வேறு. இன்னொன்று வந்து என்னென்னா, அலையில் வந்து அதிகமான அலையில் வந்து எப்படின்னா, ஆளையே ஒரு 3 அளவுக்கு வந்து பெரிய பெரிய அலையில் வரும். அந்த அலையில் வந்து நம்ம அதில் மாட்டும் போது வந்து அது சுழற்சியில் வந்து நம்ம உள்ளே போயிடும்னு ஆளுக்கு சொல்கிறாப்புல. அதனால் நம்ம வந்து கரையிலேயே நம்ம நின்று குளிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய குரு, நம்ம யாசிர் பிஎம் தான் சொல்லிய குரு. ரெக்கார்டிங் பண்ண அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ராஜா கூப்பிட்டேன். அவர் குசியில் தெரியுதாரு. வாங்க வாங்க வரமாட்டார். முன்ன அந்த பாறை பக்கத்தில் போகிறேன், கால் எட்ட மாட்டேங்குது. அது ஆழமாக என்னன்னு தெரியல. ஆழமாக தண்ணி சரி வாங்க, பேச பக்கத்தில் போயிட்டு வருவோம். சொல்லுடி, இந்த இடத்துல இல்லைங்களேன், நாளை வந்துட்டு போகும்போது பாருங்களேன், நம்ம காலில் மண்ணையே தூள் அரைக்குது, ஆழமாக்குது. ஏதோ குற்றமே இல்லை, ஒரு அரைக்குதா அதனால புரிய போயிடுச்சு. மக்களே, நண்பர்களே, இந்த கோவளம் பீச் வந்தால் கரையில் கிட்டத்தட்ட முழங்கால் கீழே, சொல்லப்போனால் ஒரு இடுப்பு அளவுக்கு கீழே இருந்து குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த கடலை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, ஒரு நம்ம ஊர் ராம்நாடு அப்புறம் தூத்துக்குடி அந்த மாதிரி சைடு பார்த்தீங்கன்னா இருந்தீங்களேன், அமைதியான கடல் மாதிரி தெரியாது. ஒவ்வொரு அலையும் வந்து ஒரு பெரிய பெரிய அலையாக ஏற்படுத்தி இதாகும். நினச்சி பார்க்காத டயத்தில், நினச்சி பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து நம்ம அப்படியே சுருட்டி இழுத்து கொண்டு போயிடும். அதனால் ஆபத்தான ஒரு பகுதி. அதனால் நம்ம கேமராமேனே ஒரு சில இது சொல்கிறாப்புல, அதையும் நம்ம கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிறோங்க. சொல்லுங்கள். குளிக்கும்போது கடல் நடுவில் செல்லாமல் குளிக்க வேண்டும், அதுக்காக குளிக்கவும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது. கேமராமேன், நீங்கள் என்ன செய்தியை வாசிக்கிறீங்க? ஆமாம், அப்படிதான் சொல்கிறேன். இது என்ன காலுக்குள்ள கைக்குள்ள சுற்றுது அந்த வளர்ப்புன்ற மாதிரி. அதனால் வந்து என்னென்னா, நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய குரு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து பீச்சுக்கு இறங்கும்போது குளிக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைகளை வந்து குழந்தைகளை சொல்லப்போனால் அவாய்ட் பண்ணு. அப்படி ரொம்ப ஆசைப்பட்டால் பக்கத்துலேயே நம்ம நின்றுக்கிறணும், பக்கத்துலேயே
நின்றுட்டு குளிக்க ஊற்றுன்னு. அதே மாதிரி வந்து நம்ம பெரியவர்கள் வந்து ஒரு இடுப்பளவு முட்டுக்கால் கீழே குளிக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறி போயிட வேணாம். இந்த வீடியோவை பார்க்குறது வந்து இது சொல்கிற காரணம் முக்கியமாக நம்மளுடைய நலன் கருதி தான் நம்ம வந்து இந்த வீடியோ சொல்கிறோம். ஏன் பாச கடல் நீரும் உப்பு தான், நீ விடும் கண்ணீரும் உப்பு தான், நீ விடும் முட்டம் உப்பு தான். நீ அங்க போவாத. ஏன் கரைக்கு கரையில் தான் இருக்கிறோம் நம்ம. ஆமா, பேக்க பார்த்துக்குங்கோ, பேக்க பார்த்துக்குங்கோ. பேக் ஒரு ஆள் பார்த்துட்டா ஒரு ஆள் பார்த்து அந்த அவரு தான் கழுவிட்ட போறாரு. அவரு சொன்னா இல்லையா போவாதுன்னு. பெருசா வருதுன்னா கரைக்கு நாம என்ன கொண்டு விடுறது? ஆனால் எக்ஸஸ் ஆகுது. என்னப்பா சார் இருந்துச்சா? இல்லை எரியுது, ஓடுது. ஓடு ஓடுது. டச் பண்ணுங்க. சரி சார். ரொம்ப பெருசா வருது பாரு. திரும்பி காட்டுறேன். ஆயாரா பாரு பக்கத்துல ஆயா.
மேலே உட்காந்து சீட்டு புளியா போச்சு மண்ணு அப்படியே அடிச்சுட்டே வந்துவேன். உட்காந்து சீட்டு சரியாக வருது. நரம்பு நான் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா ஈஸியாக தெரியுதுன்னு. நிறைய இங்கே நிறைய இருக்கும்ல. ஆங்கிலம் தானே சூப்பர். ஆனால் இங்கே வர பெரிய பெரிய சிப்பியாக இருக்குங்க. ஏன் அதுண்ணா இவன் போய் பள்ளமாயிடுச்சு. ஓ நம்ம நம்ம கேமராமேன் ஒரு பழமொழி சொல்றாரு, அது என்னன்னு கேட்போம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏதோ ஒன்று பேசுனா நீங்க சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. பிறக்கிறதும் மண்ணில், பிறக்கிறதும் மண்ணில், போகிறதும் மண்ணில், போகிறதும் மண்ணில், உயிர் வாழ்வதும் மண்ணில். எதை நம்பி நீ பிறந்தாய் உயிருடன் வாழ்வதற்கு? ஏதாவது என்ன யாயா நம்ம கேமராமேன் வந்து ஒரு இது பதில் சொல்லிட்டாப்புல. நீ ஏதாவது சொல்றியா மக்களுக்கு? என்ன சொன்னா அங்கே திருச்சி போயிட்டு என்ன என்ன கேமராவில் புதுசு பேசிட்டு வராப்புல. சொல்லியா ஆயா ஆயா ராஜா சொல்லியா. போயிருயா தண்ணி உள்ள போலாம். ஐயோ இதான் இருயா. தண்ணி உள்ள போலாம். குளிப்பாட்டி விடுறாங்க. அதை காமி குளிப்பாட்டி அப்புறம் மண்ணாளி தான் போடுறாரு. உள்ள தண்ணியில் நிலைக்குமோ? ஆமாம். எப்படி அது அந்த ஆழத்தை வந்து இதாக இருக்கு. இருக்குது நம்மளை திருப்பிச்சு மண்ணு பள்ளம் இருந்தால் அந்த தண்ணி வர்றதால அப்படி பள்ளமே இருக்குது. எவ்வளோ நேரம் தான் இருக்குது. இல்லையா எனக்கு முன்னாடியே இதாயிருச்சு. எனக்கு முன்னாடியே இதாயிருச்சு. ஆளையே பிரட்டி விட்டு வச்சுதான் அதான் அழகு. பாறையிட்டு போகாதண்ணா. எவ்வளோ ஆளுங்க
பண்ண போறாங்க